அனைவருக்கும் வணக்கம். கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு சரியான ஊமக்குத்து கொடுத்தாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்படியே தேன் வந்து பாய்து காதினிலே அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இனிமையான செய்தி நமக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இந்த சுவாரஸ்யமான இனிமையான தகவலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, 2 தினங்களுக்கு முன்பு G7 மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வந்து கலந்து கொண்ட கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தாரு. அந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது அப்படின்னு இதுவரைக்கும் தகவல் வெளியில வரல. தற்சமயம் லேட்டஸ்டாக இந்த தகவல் கொஞ்சம் வெளியில வந்திருக்கு நண்பர்களே. அந்த தகவலை கேட்கும் போது உண்மையிலேயே நமக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் சமீப காலங்களாக மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாதிகளை கனடா ஊக்குவிக்குது அப்படின்னு இந்தியா பயங்கர குற்றச்சாட்டு வைக்குது. அதே சமயத்தில் அதே காலிஸ்தான் தீவிரவாதிகளை இந்தியா கனடா மண்ணில் வச்சு கொலை செய்ய முயற்சித்தது அல்லது செய்தது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய உளவு அமைப்பான ராவின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கனடா வச்சுது. அதை வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற கனடாவுடைய நட்பு நாடுகள், இந்த 5 ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகள் முதல்ல சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஐயா சாமி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் நைஸாக நழுவிக்கிச்சு. அமெரிக்கா வந்து அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அமெரிக்கா மண்டலம் நீங்கள் ஏதோ செஞ்சீங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது தனி ட்ராக்ல ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்குது. இத்தனை சர்ச்சைகளுக்கு இடையே தான் இத்தாலியில் G7 மாநாடு அமைந்தது. அந்த G7 கூட்டமைப்பின் ஒரு அங்கத்தினராக இருக்கிற கனடாவும் இருக்கிறதுனால அந்த கனடாவுடைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அங்க வந்து கலந்துகிட்டாரு. அதே சமயத்தில் நம்முடைய நாட்டு பிரதமர் இந்தியா வந்து G7ல அங்கத்தினர் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை அழைச்சிருந்தாங்க. அதனால நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க சென்றிருந்தாரு. அந்த மாநாடு முடிந்த பிறகு இந்த 2 தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசிட்டாங்க. அப்பொழுது ஜஸ்டின் ட்ரூடோ பாரத பிரதமராக 3வது முறை வென்றதுக்காக நேரில் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த கணமே அவர் வந்து சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டரை பின்பற்ற வேணும், சர்வதேச விதிகளை நாம் பின்பற்றி நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சூசகமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்வதேச விதிகளின்படி இந்தியா நடந்துக்கல, நீங்க வந்து கனடாக்குள்ள வந்து கொலை பண்ணி இருக்கிறீங்க எங்க கனடா பிரஜைகளை அப்படின்னு ஏற்கனவே குற்றம் சாட்டினாங்க இல்லையா, அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் மனுஷன். அந்த சமயத்தில் நம்முடைய பிரதமர் ரொம்ப லாவகமாக அந்த டாபிக்கை அப்படியே திசை திருப்பி, ஆமா சரியா சொன்னீங்க, சர்வதேச விதிகளின்படி நம்ம நடந்து கொள்ளணும், இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, இந்தியாவில் யாரெல்லாம் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோமோ, எவிடன்ஸ் இருக்குதோ, யார் மீதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதோ அப்படிப்பட்டவர்களுக்கு பிற நாடுகள் தஞ்சம் அளிக்க கூடாது. அது மட்டுமல்ல, இவங்கெல்லாம் கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து தஞ்சமடைந்ததோடு இல்லாமல் அங்கே பிரஜா உரிமையும் பெற்றுவிடுறாங்க. அப்படி அவங்க பிரஜா உரிமை பெற்ற பிறகும் கூட அவங்க தாங்க புகுந்த மண்ணுக்கு சின்சியரா இல்லாம அங்க உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக, இந்தியா போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய வெறுப்பு எந்தெந்த நாட்டு மேல இருக்குதோ அந்த நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத சதியில ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு நாட்டில் இருந்துகிட்டு இன்னொரு நாட்டின் மீது தீவிரவாத சதியில ஈடுபடுறவங்கள அல்லது தீவிரவாத நடவடிக்கைகளை அங்க போய் செய்யறவங்கள நாம் யாருமே நம் நாட்டில் வச்சு ஆதரிக்க கூடாது அப்படின்னு பொதுப்படையாகவே சொல்லி கனடா பெயரையும் சொல்லி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை திக்குமுக்காட வச்சுட்டாரு நம்முடைய பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பிரதமர் சொன்னதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு புன்முறுவலோடவே ட்ரூடோ உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரதமர் வந்து விடுறதாக இல்லை. இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, இங்க இருந்துகிட்டு வேற நாட்டுக்கு தானே பிரச்சனை பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக
அதாவது அவர் என்ன சொல்றாரு, இவன் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு ஓட்டு பேங்க்குக்காக வாக்குகள் வேணுங்கிறதுக்காக, சீக்கியர்களோட வாக்கு வேணுங்கிறதுக்காக தானே இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஆதரிக்கிறாரு. ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக நாம வந்து அவங்கள ஆதரிச்சோம் அப்படின்னா காலை சுற்றிய பாம்பு கடியாமல் விடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அது அவங்க குடியேறிய நாட்டுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை விளைவிக்கும். அவங்க தீவிரவாதத்தை கையில் எடுத்தவங்க எங்க வேணா அதை பிரயோகிப்பாங்க, தாங்க குடியேறிய நாட்டிலையும் அதை பிரயோகிப்பாங்க. அதை கண்டிப்பாக நீங்களும் இப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் சொன்னபோது ஜஸ்டின் ட்ரூடோ வேற வழியே இல்லாம ஒரு புன்வருவலோட தலையை ஆட்டி வைத்ததாக சொல்றாங்க. இப்படி ஜஸ்டின் ட்ரூடோ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே கும்மு 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 கும்முன்னு தொடர்ந்து ஊமக்குத்தா குத்திட்டு நம்ம பிரதமர் அந்த மீட்டிங்கை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுது. நண்பர்களே, இதுவரைக்கும் இந்த மீட்டிங்கை பற்றி ஜஸ்டின் ட்ரூடோ வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம குறிப்பிட வேணும். எப்படி திறப்பாரு மனுஷன், உடம்பெல்லாம் ஊமக்குத்து வாங்கிட்டு தானே வந்திருக்கிறாரு, வாயை திறந்தாரு அவங்க நாட்டில் அவங்களுக்கு ஓட்டு விழுகாது. அப்புறம் அவங்க நாட்டு எலெக்ஷனும் விரைவில் வருது. இந்த வருஷம் 2025 அவங்க நாட்டில் எலெக்ஷன் வருது. ஜஸ்டின் ட்ரூடோ கோவிந்தோ அப்படிதான். அதனால ஜஸ்டின் ட்ரூடோவோ கனடாவோ பாரத பிரதமர் சொன்னது பற்றி இதுவரைக்கும் எதுவும் வாய் திறக்கவில்லை. நண்பர்களே, அவங்க வாயை திறந்து என்ன முத்துதிர்க்க போறாங்க அப்படின்னு உங்களைப் போலவே நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். பாரத பிரதமர் தான் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த உலகுக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய். நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.